திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 பருவமதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடு மாயையினாலே அருவமதாவது இங்கு அறிவாரே. திருச்சிற்றம்பலம். உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 என்று தொடங்கும் பாடலை காணலாமா? உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 என்று கூறுகிறார். எப்படி என்றால் என்ன? தாயின் கருப்பில் ஒரு சிறிய வித்தாக தொடங்கும் உயிர் ஒளி பொருந்திய 10 மாதங்கள், அதைத்தான் திங்கள் என்று கூறுகிறார், வளர்ந்து ஒரு முழுமையான உடல் உருவத்தை பெறுகிறது. இது யாவரும் அறிந்ததுதான். 10 மாத காலம் என்பது ஒரு உயிர் இவ்வுலகிற்கு வருவதற்கு தேவையான முழுமையான வளர்ச்சி காலம் என்றும் கூறலாம். பருவமது ஆகவே பாரினில் வந்திடும். அந்த 10 மாத வளர்ச்சி முடிந்த பின் காலம் கனிந்தவுடன், பருவம் வந்தவுடன் அந்த குழந்தை இந்த பூமியில் இந்த பாரினில் வந்து பிறக்கிறது. மருவி வளர்ந்திடும் மாயையினாலே பிறந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அது உலகியல் ஆசைகள், பந்தங்கள் மற்றும் நான், எனது என்ற அகந்தை போன்ற மாயையோடு பின்னி பிணைந்து விடுகிறது. இந்த மாயை அந்த உயிரை தன் வசப்படுத்தி வளர்க்கிறது. அருவம் அது ஆவது இங்கு அறிவாரே. உருவமற்ற அந்த பரம்பொருள், அருவம் என்று கூறுகிறோமே, அந்த பரம்பொருள் எவ்வாறு இந்த மானுட உருவத்திற்குள் புகுந்து இயங்குகிறது என்பதையும், மீண்டும் அந்த ஆன்மா தனது உருவத்தை துறந்து அருவ நிலையை, இறைநிலை எப்படி அடையும் என்பதையும் இங்கு யார் அறிகிறார்கள்? அதாவது மிகச்சிலரே இந்த ரகசியத்தை அறிகிறார்கள் என்பதுதான் பொருள். அதாவது நிறைய பேர் அறிவதில்லை என்பதை காட்டுகிறது. ஒரு ஆன்மா கருவில் இருக்கும்போது அது இறைவனோடு நெருக்கமாக இருப்பதாகவும், நான் பிறந்தவுடன் உன்னையே நினைப்பேன் என்று வாக்குறுதி அளிப்பதாகவும் சித்தர்கள் கூறுவர். 10 மாதங்கள் இருட்டு அறையில், கருப்பை இருட்டாகத்தானே இருக்கும், அந்த கருப்பையில் தவம் செய்வது போல அந்த உயிர் வளருகிறது. ஆனால் குழந்தை மண்ணில் விழுந்த அடுத்த கணமே என்னாகிறது? மாயை எனும் திரை அதன் அறிவை மறைத்து விடுகிறது. குழந்தை பிறந்தவுடன் அழுவதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுவதுண்டு. தான் வந்த நோக்கத்தை மறந்து இந்த மாயை உலகில் சிக்கப்போகிறோமே என்ற ஆதங்கம்தான் அது. குழந்தை வளர வளர பசி, தாகம், கல்வி, செல்வம், உறவு என மாயையின் பிடியில் சிக்கிவிடுகிறது. தான் உண்மையில் யார் என்பதையும் தனக்குள் இருக்கும் அந்த அருவமான இறைத்தன்மையும் அது மறந்தே விடுகிறது. நமது உடல் வெறும் கூடு, அந்த உருவம் இருக்கிறது, அது வெறும் கூடுதான். ஆனால் அதற்குள் இருக்கும் உயிர் அந்த பரம்பொருளின் அம்சமாகும் அருவம். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அன்பும் வளர்த்தெடுத்த மாயையின் ஆதிக்கமும் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இந்த உருவத்தை விட்டு உயிர் பிரியும் போது நாம் மீண்டும் அந்த அருவ நிலையை அடையப் போகிறோம். இந்த ஞானத்தை உணர்ந்தவன் மட்டுமே பிறவி பெருங்கடலை நீந்துவான் என்பதே திருமூலர் சொல்லும் இரகசியமாகும். உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 பருவமது ஆகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவம் அது ஆவது இங்கு அறிவாரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.